வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி நம்ம பண்ணால் சுந்தர்ஜி வடிவேலு நடித்துள்ள கேங்கர்ஸ் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரின்னா முதல்ல ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஸ்கூலை காமிப்பாங்க. அரசினர் மேல்நிலைப்பள்ளி இந்த மாதிரி ஸ்கூலை காமிப்பாங்க. அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து நல்லா சூப்பராக வந்து படிக்கும். அந்த திடீர்னு வந்து அந்த பொண்ணு வந்து காணாமல் போயிடும். அந்த பொண்ணு எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு வந்து தெரியாமல் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த ஸ்கூலில் வந்து ஆசிரியராக வந்து ஒரு நமக்கு படத்தோட ஹீரோயின் வேலை வைப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல விசாரித்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே வந்து மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த டயத்தில் வந்து இவங்க கமிஷனருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி போடுவாங்க. அந்த கடிதம் வந்து பார்த்தவொடனே, தெரியுமா ஒரு சிறப்பான ஒரு போலீஸ் அதிகாரி நான் அனுப்பி விடுறேன் மாறுவேடத்தில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே டயத்தில் வந்து பள்ளிக்கூடத்தை மறுபடியும் காமிப்பாங்க. அங்கே வந்து உடல் கல்வி ஆசிரியராக வந்து சுந்தர்ஜி வந்து ஜாயின் பண்ணுவார். அதே ஸ்கூலில் வந்து பிடி மாஸ்டராக வைஏபிஎல் வடிவேல் நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கசமாக காமெடி மாதிரி இந்த மாதிரி ஏதோ வந்து பண்ணி பார்ப்பாங்க. வடிவேல் மற்ற படங்கள் மாதிரி இதில் வந்து காமெடி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாரு. ஆனால் யாருக்குமே வந்து சிரிப்பு வராது. மாமன் படத்தில் சென்டிமெண்ட் கேரக்டர் நடிச்சுட்டு இந்த படத்தில் வந்து சிரிப்புங்கிற மாதிரி இவராக வந்து சிரிப்பு அந்த மாதிரி அப்போ உள்ள பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து வச்சு பார்ப்பாரு. ஆனால் யாருக்குமே வந்து சிரிப்பு வராது. சரி, அடுத்து வந்து இந்த படத்தில் வந்து அடுத்து வந்து ரெண்டு பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அட்டோலியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து எப்படியாவது தட்டி கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். அவங்க வந்து ஸ்கூலில் வந்து மற்ற எல்லா போதைப்பொருள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவர் சுந்தர்ச்சி வந்து மாறுவேடம் பண்ணி அவங்க எல்லாத்தையும் வந்து அடித்து போட்டுவார். அடித்து போட்ட உடனே அவர் என்ன பண்ணுவார், அங்கே உள்ள அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுவார். அவங்க அப்பா வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய தாதாவாக இருப்பார். ஒரு தாதா வந்து மிரட்டலாம் சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த பொண்ணு வந்து எப்படி காணாமல் போச்சு, அந்த வில்லனுக்கும் சுந்தர்ஜிக்கு என்ன சம்மந்தம், கடைசியில் என்ன நடந்தது என்பதை அந்த படத்துக்கடை. இந்த படத்தில் கதையும் சொல்ல போனால் முனிஷ்காந்த் வந்து அவரோட நடிப்பு வந்து வேறு லெவலில் இருக்கும். காமெடிங்கிற பேரில் சிறப்பாக வந்து கொடுத்துருப்பாரு. இன்ட்ரோல் வரைக்கும் வந்து படம் வந்து பார்க்கவா வேண்டாமா, சுந்தர்ஜி படம்னாலே வந்து சிரிப்பு கலாட்டம் நல்ல காமெடி நல்ல ஒரு கிளாமராக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து இப்படி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து அமைஞ்சிச்சு. இது சுந்தர்ஜி படமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அமைஞ்சிருச்சு. வடிவேலு மற்ற படங்கள் மாதிரி நடிக்கிற மாதிரி அதே டைலாக் அதே லாங்குவேஜ்லாம் கொடுத்துருக்காரு. வயசான தோட்டத்தில் இவர் இருக்கிறாண்டி அந்த லாங்குவேஜ் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் இப்போ அதெல்லாம் வரல ஒழுக்க. எப்படின்னா அவரோட காமெடியே வந்து ரொம்ப மொக்கைன்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு தான் நடிச்சிருக்காரு. இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து கோவம் வர்ற அளவுக்கு காண்டு ஏற்றுற அளவுக்கு தான் வந்து காமெடி பண்ணியிருக்கிறாரு. இன்ட்ரல் வரைக்கும் இந்த படம் வந்து பார்க்கவே தோணாத அளவுக்கு அடுத்து தான் இது இப்படி அமைஞ்சிருக்குது. அதே கட்டத்தில் வந்து சுந்தர்ஜியும் வந்து அப்போக்கப்போ வந்து வராரு செய்கிறாரு, ஏதோ ஒன்று பேசுகிறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஏதோ அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் எப்பயும் போல் அவரோட நடிப்பை வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஹீரோயினிக்கு மட்டும் ஒரு ஐட்டன் டான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து அந்த ஐட்டன் டான்ஸ் மட்டும் தான் நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து எந்த பாட்டு மியூசிக் எதுவுமே வந்து வேஸ்ட்னு தான் சொல்ல முடியும். மற்றபடி இன்ட்ரலுக்கு அடுத்து திடீர்னு ஒரு 100 கோடியை வந்து ஆட்டையை போகணும் கலவான போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்ஜி போகிறாரு. அங்கே வின்னர் படத்தில் வந்து பிரசாந்த் வந்து அங்கே கலவான போயில வடிவேல் வந்து மாட்டிருப்பார்ல, அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து சுந்தர்ஜி போக வடிவேல் வந்து மாட்டி விடுறாரு அடிக்கடி. இதுதான் வந்து அடிக்கடி நடக்குது. வடிவேல் வந்து லேடிஸ் கெட்டப்பு அந்த கெட்டப்பு இந்த கெட்டப்புன்னு என்னென்னமோ போட்டு சிரிக்க வைக்க பார்க்குறாரு. யாருக்கும் வந்து சிரிப்பு வரல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏதோ 200% வந்து 50% மட்டும் சிரிக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இந்த படத்தில் கதைன்னு சொல்லப்போனால் கதைன்னு சுந்தர்ஜி படமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து கேள்வி எழுப்பியிருக்கு. வைஏபிஎல் வடிவேல் வந்து முதல்ல உள்ள காமெடி மாதிரி இந்த படத்தில் வந்து இப்போ வந்து காமெடி இல்லை அப்படின்னு இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5 வந்து 2 தாங்க கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு தான் அந்த படம் வந்து சுந்தர்ஜி படம் எடுத்துருக்காரு. மற்ற படங்கள் மாதிரி சுந்தர்ஜி இந்த படத்தில் எடுக்கல. மதராஜா படம் வந்து பழைய ஆக்டர்லாம் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாண்டி அந்த படம் வந்து சிரிப்பு கொடுத்துச்சு. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் வந்து அவங்க மறுபடியும் திருப்பி நடிச்சனா வந்து அது சிரிப்பு வராது அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் வந்து வடிவேல் வந்து நடிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.